வணக்கம் நண்பர்களே. ஸோ திவாகர் வர்ஸ் கலாட்டா நவீன் இதை பற்றி நிறைய பேர் அவங்க கருத்துக்களை பதிவிட்டிருப்பாங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக நவீனோட வீடியோலாம் பார்ப்பேன். ரொம்ப நல்லா இன்டர்வியூ பண்ணுவார். ரொம்ப பொறுமையான ஆள். ஸோ திவாகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சில வீடியோக்கள் போட்டு அந்த வாட்டர் மெலனால் ரொம்ப பிரபலம் அடைஞ்சிட்டார். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் ஓகே. இப்போ அவர் பேசுறது தப்பு, அதெல்லாம் ஃபைன். அதாவது நம்ம ஒரு விஷயத்தை இப்படி வச்சுக்கோங்களேன். அதாவது மீடியாலாம் சேர்ந்து இவரை வளர்த்து விட்டு கடைசியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதே மீடியா அவரை வெளியே தள்ளுது, புறக்கணிக்குது. ஸோ ஏன்னு பார்க்கும்போது இவர் செய்கிற ஒரு தவறுனால். ஆனால் ஆரம்பத்திலேருந்தே இவர் போட்ட வீடியோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு வீடியோவே கிடையாது. அது ஒரு அன்னெசரி திங்ஸ். அது பண்ணுறதை நீங்கள் ட்ரெண்ட் பண்ணி விட்டுனீங்க. கிட்டத்தட்ட நீங்கள் கூகுளில் போய் ஹூ இஸ் த வாட்டர்மெலன் ஸ்டார்னு அடிச்சிங்க அப்படின்னா திவாகரோடைய நேம் வரும். டாப் தமிழ்நாடு போட்டு திவாகர் நேம் வரும். நீங்கள் போய் அடிச்சு பாருங்க கூகுளில். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நவீனுக்கும் நீங்கள் திவாகருக்கே ஒரு கம்பேரிசன் வச்சாலும் கூட நவீன் கிட்டத்தட்ட ஒரு 5000 ஃபாலோவர்ஸ் தான் வச்சிருப்பாரு. ஆனால் வாட்டர்மெலன் 2 லட்சத்துக்கு மேலே வச்சிருக்கிறாரு. எது ஃபாலோவர்ஸ். இது நான் என்ன சொல்றேன், பிகாஸ் அவரை நான் கரெக்டுன்னு சொல்ல வரல, யார திவாகரை பட் என்னன்னா வளர்த்து விட்டது எல்லாமே நீங்க தான். கிட்டத்தட்ட 6000 நீங்க போய் குரூப்கோ இல்லைன்னா ஆஸ்க் பெர்ப்ளெக்சிட்டி கிட்ட போய் கேளுங்க. டாக்டர் திவாகரோட வீடியோ யூடியூப்ல எத்தனை இருக்குது? கிட்டத்தட்ட 5000-6000 வீடியோஸ் இதுலயே இருக்குது. எங்க லீடிங் மீடியாவே போட்டிருக்காங்க. ஒரு மீடியாவே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வீடியோ ரிலீஸ் பண்றாங்க. நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸே பாத்தீங்கன்னா அவரை பத்தி பயங்கரமா புகழ்ந்து போடுறாங்க. சில இவர் டிஜிட்டல் மீடியா ஸ்டார்னு நிறைய பக்கம் அவார்டு வாங்குறாரு. நிறைய பேர்கிட்ட இன்டர்வியூ பண்றாரு, கொலாப் பண்றாரு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆளை நீங்க நவீன், ஸோ கலாட்டால இருக்கக்கூடிய நவீன் அவரு இன்டர்வியூக்காக கூப்பிட்டுருக்கீங்க. அப்போ நீங்க சொல்லுங்க, இங்க திவாகரை வளர்த்து விட்டது யார்? எத்தனையோ பேர் திறமை கொண்டு வரணும், ஜெயிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி என்னென்னமோ வீடியோ போடுறாங்க. அதெல்லாம் ட்ரெண்ட் பண்றது இல்லை, அதெல்லாம் பெருசா இல்லை. எது ஒரு கோமாளித்தனமா கிறுக்குத்தனமா இருக்கோ அதை கொண்டு வச்சு ட்ரெண்ட் பண்ணி அதுல வியூஸ் அண்ட் அமௌண்ட் இப்படித்தான் எல்லாருமே பாக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன். அரசியல்வாதிகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா தனக்குன்னு ஒரு சாதகமான ஒரு கிரிமினலை உருவாக்குவாங்க. அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த கிரிமினலை போட்டுருவாங்க. கிட்டத்தட்ட அப்படித்தான் மீடியாலாம் சேர்ந்து நல்ல ட்ரெண்ட் பண்ணி வளர்த்து நல்ல வியூஸ் எல்லாம் நீங்க அகாமடேட் பண்ணிட்டு இப்போ அவரை பேசுறது தப்பு தான். அது இங்க பண்றது தப்பு கிடையாது. இதையே நீங்க ஆரம்பத்திலே கிள்ளி எரிஞ்சிருக்கணும்ல. வளர விட்டது தானே இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு உங்களுக்கும் தேவையற்ற வேலைகள், அவருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் தானே. சரிங்க, இதை பத்தி நீங்க என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் என்னுடைய ஒரு ஒப்பீனியன் தான் இதில் நான் போட்டிருக்கேன். தேங்க்யூ.